நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ கீழே ஒரு கிறிஸ்தவ நண்பர் இப்படி கமெண்ட் எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நீங்கள் திரையில் பாருங்கள். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா அம்மா நான் உயிரோடு இருக்க காரணம் இயேசு மட்டும்தான். நீ என்ன கதை சொன்னாலும் இயேசுவை ருசி பார்த்தவங்க நம்ப மாட்டாங்க. வேறு எந்த தெய்வமும் டெக் சயின்ஸ் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றலை. எங்களுக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவுக்கு எங்கள் ஜீவன் பிரியும் வரை அவருக்காக வாழ்வோம். ஒன்றை மாதிரி எத்தனை கள்ள ஆட்கள் வந்தாலும் அவருக்காக வாழ்வேன், ஆமேன். ரொம்ப வைராக்கியமாக எழுதியிருக்கார். அதாவது பைபிளில் எவ்வளவு பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய வீடியோக்களில் எடுத்து சொல்லும்போது அதை பார்த்துட்டு அதை ஏற்றுக்க முடியாமல் அவர் இப்படி கமெண்ட் எழுதியிருக்கார். நீ என்ன தான் சொன்னாலும் சரி இயேசுவைத்தான் நாங்கள் நம்புவோம். ஏன்னா அவர் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கார். இன்றைக்கி நானும் எங்கள் குடும்பமும் உயிரோடு இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே இயேசு தான். அதனால் ஒன்றை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் இயேசுவுக்காக தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதிலேருந்து ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபிளில் பொய்கள், முரண்பாடுகள், பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு கிறிஸ்தவர்களால் எந்த பதிலையும் கொடுக்க முடியல. அறிவுபூர்வமான பதில் எதையும், கருத்து ரீதியாக அறிவுபூர்வமாக எந்த பதிலையும் கொடுக்க முடியாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் சரி நாங்கள் இயேசுவை தான் நம்புவோம். ஏன்னா அவர் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அதனால நீ என்ன சொன்னாலும் சரி நாங்கள் மனம் மாற மாட்டோம், அவரை தான் பின்பற்றுவோங்கிறாங்க. சரி, அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கு காரணம், இயேசு இவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார், இவங்களை உயிரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கார். இதுதான், வேறு ஒரு காரணமும் இல்லை. சரியா? அப்போ இந்த உலக வாழ்க்கையில் இவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, எப்படி இவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுளாக இல்லையா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, இவர் இந்த கமெண்ட்டை எழுதினதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து யூடியூப்பில் நான் வேறொரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ ஒரு இந்து கடவுளை பற்றியது. அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு இந்து நண்பர் எழுதியிருந்த கமெண்ட்டை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் எழுதியிருக்கிற கமெண்ட் என்னன்னு இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள். அவர் சொல்கிறார், என் குடும்பத்தையே வாழ வைத்து கொண்டிருக்கும் என் குலதெய்வம் மருதமலை முருகனுக்கு எங்கள் குடும்பமே அடிமைதான் முருகா. இந்த இந்து பக்தர் என்ன எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? அந்த கிறிஸ்தவ நண்பர் என்ன எழுதினாரோ அதையே தான் இவர் எழுதியிருக்கார். இயேசு கிறிஸ்து என்னையும் எங்கள் அப்பா அம்மாவையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கார், எங்களுக்கு ஜீவன் கொடுத்தது அவர் தான், நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு அவர் எழுதின மாதிரியே இங்கே இவர் முருகப்பெருமானை பற்றி எழுதியிருக்கார். என் குடும்பத்தையே வாழ வைத்து கொண்டிருக்கும் என் குலதெய்வம் மருதமலை முருகனுக்கு எங்கள் குடும்பமே அடிமைதான் முருகா. எங்கள் ஜீவன் பிரியும் வரை இயேசுவுக்காக வாழ்வோன்னு அவர் சொன்ன மாதிரி மருதமலை முருகனுக்கு எங்கள் குடும்பமே அடிமை அப்படின்னு இவர் எழுதியிருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி டயலாக்கெல்லாம் வேஸ்ட்டு. இயேசு எங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு, அவர் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கார், அவருக்காக நாங்கள் ஜீவன் பிரியும் வரை வாழ்வோம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வெட்டி வைராக்கியம். இந்த மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. மருதமலை முருகன் இவங்க குடும்பத்துக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறதாக இவர் சொல்கிறார். முருகனுக்கே நாங்கள் அடிமைங்கிறார். அப்போ இந்த கிறிஸ்தவங்க சொல்கிற மாதிரி இயேசு தன்னை காக்கிறவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற உண்மையான வல்லமையுள்ள கடவுள் என்றால், அதே போல் மருதமலை முருகனும் சர்வ வல்லமை பொருந்திய ஒரு நேச கடவுளாக இருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்தவங்க எப்படி இயேசு மட்டும்தான் தெய்வம், மற்ற கடவுள்கள் எல்லாம் பொய்ன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னொரு பக்கத்தில் பார்த்தா முஸ்லீம்களும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அருளி இருக்கிறார்னு சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் நண்பருடைய வீட்டில் வாசலில் அரபிக் எழுத்துக்களில் ஒரு முத்திரக்கல்லை பதிச்சு வச்சுருக்கார். அதுக்கு கீழே அதனுடைய தமிழ் அர்த்தத்தை தமிழ் எழுதியிருக்கார். இதுவும் இறைவனின் அருட்கொடைகளில் ஒன்று அப்படின்னு தமிழ் எழுதப்பட்டிருக்கு. அதாவது அந்த அழகான அந்த வீடு அவர்களுக்கு அல்லாஹ் தந்தது அப்படின்னு அவங்க சாட்சியாக எழுதியிருக்காங்க. அப்படின்னா அல்லாவும் ஒரு உண்மையான கடவுள். இப்படி கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்களா? முருகனும் கடவுள், அல்லாவும் கடவுள் அப்படின்னு அவங்க ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்க. அப்போது இந்த கிறிஸ்தவங்க தங்களுடைய மதத்தை உண்மைன்னு காட்டுறதுக்காக இயேசு எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கார், உயிர் கொடுத்துருக்காரு, எங்களை ஆசீர்வதிக்கிறார், அதனால் அவர் தான் உண்மையான தெய்வம்னு சொல்கிறது எவ்வளவு அபத்தமாக இருக்குதுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இப்போ இப்படி நம்ம சொல்லும்போது உடனே கிறிஸ்தவங்க அப்படியே பிளேட்டை திருப்புவாங்க. இயேசு எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கார், அவர் தான் உயிரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கார், அதனால் அவர் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்கிற கிறிஸ்தவங்க இயேசுவை போலவே மற்ற கடவுள்களும் அவங்களுடைய பக்தர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தர்றாங்க அப்படின்னு நம்ம காட்டும்போது உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற கடவுள்கள் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்கலாம், ஆனால் வேற யாரும் தர முடியாத சமாதானத்தை இயேசு எங்களுக்கு தர்றார், இந்த உலகம் தராத சமாதானத்தை தருகிறேன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு பைபிள்லேருந்து வசனமெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. மற்ற கடவுள்களை நம்பும் பக்தர்களும் சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி ஏற்கனவே வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் உண்மையில் கிறிஸ்தவர்கள் எந்த சமாதானமும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற கடவுள்கள் கொடுக்காத ஒன்றை இயேசு கிறிஸ்து தருகிறார், அவர் நித்திய வாழ்வை அருளுகின்றார், பரலோக வாழ்வை தருகிறார், வேறு எந்த கடவுளும் அதை தர முடியாதுன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க. இவங்க சொல்கிறாங்களே பரலோகம் அப்படின்னு, இப்படி ஒன்று இருக்குதா? நம்முடைய மரணத்துக்கு பின்னால் பரலோக வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எப்படி தெரியும்? யாருக்கும் தெரியாது.
அது வெறும் ஒரு நம்பிக்கை தான். இதே போல் மற்ற மதத்தினரும் மறுமை வாழ்க்கையை நம்புகிறாங்க. மோட்சம் இருக்குது, ஜென்னா இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற மதத்தினருக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மறுமை வாழ்க்கையை அவர்கள் வணங்கும் தெய்வங்கள் தருவார்கள் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுவும் நம்பிக்கை தான். யாருக்குமே இந்த உலக வாழ்வுக்கு பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எல்லாமே வெறும் நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது இயேசு பரலோக வாழ்வை தருவார் என்பதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட கடவுள் இருக்கிறது உண்மையா, அந்த கடவுளுக்கு வல்லமை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அந்த கடவுள் இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன செய்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இயேசு எனக்கு நல்வாழ்க்கை கொடுத்துருக்கிறார், ஆகையால் அவர் தான் கடவுள் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொன்னால், முருகன் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், அதனால் அவர் தான் கடவுள்னு இந்துக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அருளி இருக்கிறார், அவரே இறைவன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக உலக வாழ்க்கையில் கிடைக்கும் நன்மைகளை வைத்தும் இயேசு தான் கடவுள்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா மதத்தினரும் உலக வாழ்க்கையில் நன்மைகளை அடைகிறார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் செழிப்பாக வாழ்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எங்கள் தேவன் தான் உண்மையான தேவன் என்று இவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை.